மாலதி. நாம இன்னைக்கு example 3.46 பார்க்க போறோம். If alpha and beta are the roots of the equation 2x square minus x minus 1 is equal to 0, then form the equation whose roots are 1 by alpha and 1 by beta. The first question. ரெண்டாவது question, alpha square beta and beta square alpha are the roots. அப்பனா அதனோட equation கண்டுபிடிங்க. And third one is 2 alpha plus beta and 2 beta plus alpha are the roots of the required equations. அதாவது என்ன சொல்லிருக்காங்க அப்படினா 2x square minus x minus 1 சமம் 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்பா மற்றும் பீட்டா எனில் கீழே கொடுக்கப்பட்ட மூலங்களை உடைய இருபடி சமன்பாடுகளை காண்கன்றிருக்காங்க. அதனுடைய மூலங்கள் முதல் கேள்விக்கு 1 by alpha 1 by beta ஆகும். இரண்டாவது கேள்விக்கு alpha square betaவும் beta square alphaவும் அதனுடைய இரண்டு மூலங்களும். மூணாவது கேள்விக்கு 2 alpha plus betaவும் 2 beta plus alphaவும் அதனுடைய மூலங்களாக இருந்தால் அதனுடைய இருபடி சமன்பாட்டை கண்டுபிடி அப்படினு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணிக்கணும் அப்படினா கொடுத்திருக்கிற இருபடி சமன்பாட்டை எடுத்து எழுதிக்கணும். என்ன அப்படினா 2x square minus x minus 1 is equal to 0 is the given quadratic equation. இதனோட ரூட்ஸ் alpha and beta ன்னு சொன்னதுனால அதுக்கு முதல்ல sum of the roots product of the roots நாம கண்டுபிடிக்கணும். அதாவது மூலங்களின் கூடுதலும் மூலங்களின் பெருக்கற்பலனும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு first a is 2, b is minus 1, c is minus 1 அப்படினுட்டு இதனோட abc யோட values எடுத்து எழுதிட்டோம். So alpha plus beta is equal to minus b by a ங்கிறது தான் ஃபார்முலா. minus b அப்படின்றது பாத்தீங்களா இங்க minus 1 by a ன்றது 2. So alpha plus beta ஓட வேல்யூ minus of minus plus 1 by 2 அப்படினு கிடைக்குது. So alpha plus beta ஓட வேல்யூ 1 by 2 அப்படினு கிடைச்சிருச்சு. அடுத்து alpha beta கண்டுபிடிக்கணும் அப்படினா ஃபார்முலா c by a. c அப்படின்றது நமக்கு -1 and a is 2 இல்லைங்களா? அப்ப alpha beta நமக்கு -1/2 அப்படினும் alpha plus beta plus 1/2 னு நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இதுதான் sum of the roots, இது product of the roots. அதாவது மூலங்களின் கூடுதல், இது மூலங்களின் பெருக்கற்பலனும். இப்போ நாம என்ன பண்ணனும்னா first equation வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படினா 1 by alpha and 1 by beta are the roots of the required equation. அதாவது நம்ம ஒரு சமன்பாடு இருபடி சமன்பாடு கண்டுபிடிக்கணும், அதனுடைய மூலங்கள் இது ரெண்டும் அப்படினு இருக்காங்க. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். அதாவது என்ன அப்படினா ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருக்கு இல்லீங்களா? அதாவது ஒரு இருபடி சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா x square minus sum of the roots into x plus product of the roots equal to 0 அப்படிங்கிறது தான் அந்த ஃபார்முலா. அதாவது நம்ம முதல்ல என்ன பண்ணிக்கணும் அப்படினா மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிச்சுக்கணும், மூலங்களின் பெருக்கற்பலன் கண்டுபிடிச்சு இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு தேவையான இருபடி சமன்பாடு கிடைக்கும். அதாவது x square minus மூலங்களின் கூடுதல் into x plus மூலங்களின் பெருக்கற்பலன். இப்போ இது ரெண்டும் தான் ரூட்ஸ் ஆஃப் தி குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறதுனால இதனுடைய சம், அதாவது நமக்கு மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்க போறோம். sum of the roots அப்படினு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். எதனோட அப்படினா இது ரெண்டோட. அப்போ 1 by alphaவையும் 1 by betaவையும் கூட்டுறது தான் இதனுடைய கூடுதல் அப்படினு அர்த்தம். அதாவது மூலங்களின் கூடுதல், இதுதான் அதனுடைய மூலங்கள் போது இது ரெண்டையும் கூட்டணும்னு அர்த்தம். sum of the roots அப்படிங்கும்போது இதுதான் ரூட்ஸ், அதனுடைய sum அப்படினா adding up both அப்படினு அர்த்தம். பாருங்க இப்போ இந்த பீட்டாவை இங்க கொண்டு வந்து 1 beta is beta, இந்த ஆல்பாவை இங்க கொண்டு வந்து 1 alpha is alpha அப்படினு நாம கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். ஏன் இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றோம் அப்படினா டினாமினேட்டர்ஸ் டிஃபரண்டா இருக்கறனால இதை இங்க அனுப்புறோம், இதை இங்க அனுப்புறோம், இது ரெண்டையும் இப்படி பெருக்கிக்கிறோம். சோ இது ஈஸியான வே, எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதை விட இது ஈஸியான வேங்கிறதுனால தான் இப்படி பண்ணிட்டோம். இப்போ நமக்கு ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்கு அப்படினா 1/2 அப்படினு கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க வெறும் ஆல்பா பீட்டாவோட வேல்யூ -1/2 அப்படினு கிடைச்சிருக்கு. நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா மேல இருக்கிற ஹாஃப்க்கு கீழ இருக்கிற ஹாஃப்க்கு போயிடுச்சு, வெறும் மைனஸ் பாக்கி இருக்குனா ஹாஃப் ஒரு வாட்டி ஹாஃப் 1/2 ஒரு வாட்டி 1/2. அப்போ ஒரு மைனஸ் சைனும் இருக்கிறதுனால இதனோட வேல்யூ -1. எதனோடது அப்படினா 1 by alpha plus 1 by beta ஓட மதிப்பு, அதாவது மூலங்களின் கூடுதல் நமக்கு -1 அப்படினு கிடைச்சிருக்கு. அடுத்து மூலங்களின் பெருக்கற்பலன் கண்டுபிடிக்க போறோம். இப்போ மூலங்களின் பெருக்கற்பலன், அதாவது
product of the roots. தமிழ்ல சொல்லணும்னா மூலங்களின் பெருக்கற்பலன். அப்படின்னா என்ன? இது ரெண்டும் தான் ரூட்ஸ். அப்படின்னா இது ரெண்டையும் பெருக்கிக்கணும்னு அர்த்தம். அதாவது மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். பாருங்க இதுதான். அப்ப என்ன அர்த்தம்? 1 1 are 1 by alpha into beta is alpha beta. அப்போ 1 by minus 1 by 2 அப்படிங்கிறது தான் alpha beta ஓட வேல்யூ. எழுதிட்டோம். மேல 1 கீழே half இருந்தா 1 into இது தலைகீழா திருப்பி எழுதுவோங்களா? கீழே பின்னம் இருந்தா அதை தலைகீழா திருப்பி எழுதுவோமா? minus 1 by 2 2 by 1 ஆயிருமா? அப்போ இதுதான் என்ன கிடைக்கும்? 1 into minus 2 is minus 2 by 1. அந்த கீழே இருக்கிற 1 போடலாம், போடாமே விடலாம். அப்ப இதுதான் நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், மூலங்களின் பெருக்கற்பலன். சரிங்களா? இப்போ நாம இருபடி சமன்பாடு எழுதலாம். என்ன இருபடி சமன்பாடு? ஃபார்முலா முதல்ல எழுதிக்க போறோம். So x square minus sum of the roots into x plus product of the roots is equal to 0. இதை தமிழ் எழுதணும் அப்படின்னா x square minus மூலங்களின் கூடுதல் into x plus மூலங்களின் பெருக்கற்பலன் அப்படின்னு ஃபார்முலா முதல்ல எழுதிட்டோம். That is x square minus 1 by alpha plus 1 by beta into x plus 1 by alpha into 1 by beta is equal to 0 அப்படின்னு. இப்போ இதனுடைய மதிப்புகளை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். x square minus 1 by alpha plus 1 by beta ஓட வேல்யூ minus 1 into x plus 1 by alpha into 1 by beta ஓட வேல்யூ நமக்கு minus 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது ஜஸ்ட் அப்படியே மல்டிப்ளை பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணா நமக்கு தேவையான x square plus x பாருங்க minus into minus plus 1 plus 1x is x அப்புறம் plus into minus minus 2 is equal to 0 அப்படிங்கிற குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருபடி சமன்பாடு நமக்கு கிடைச்சிருச்சு. இது ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர். நம்ம செகண்ட் क्वेश्चन என்ன அப்படின்னா நமக்கு alpha square beta and beta square alpha are the roots அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப முதல்ல கூட்டிக்கணும், அதுதான் sum of the roots, அதாவது மூலங்களின் கூடுதல். அதுக்கப்புறம் பெருக்கிக்கணும், அதாவது product of the roots. பெருக்கிட்டு இதே ஃபார்முலா மறுபடியும் எழுத வேண்டாம், ஒரு வாட்டி எழுதினாவே போதும். சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதனோட ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும். பாருங்க ஃபர்ஸ்ட் alpha square beta plus beta square alpha ன்னு எழுதிட்டோம். ரெண்டுலயும் ஆல்பாவும் இருக்கு பீட்டாவும் இருக்கு. அப்ப ரெண்டுல இருந்தும் நம்ம சின்ன பவர், ஆல்பாவோட சின்ன பவர் பீட்டாவோட சின்ன பவர் எடுக்கலாம். அப்படி பார்க்கும்போது ஆல்பாவோட சின்ன பவர் வெறும் ஆல்பா, பீட்டாவோட சின்ன பவர் வெறும் பீட்டா. அப்ப இதுல என்ன மிச்சம் இருக்கும் அப்படின்னா வெறும் ஒரு ஆல்பா மட்டும் மிச்சம் இருக்கும், இதுல ஒரு பீட்டா மட்டும் மிச்சம் இருக்கும். இதுதான் சம் ஆஃப் தி ரூட்ஸ். இப்ப ஆல்பா பீட்டாவோட வேல்யூ -1/2ங்களா, அதை போட்டோம். ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ +1/2 அதையும் போட்டோம். ஸோ -1/4 தான் நமக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. பார்த்தீங்களா? ஸோ அடுத்தது ஆல்பா ஸ்கொயர் பீட்டா இன்டூ பீட்டா ஸ்கொயர் ஆல்பா அப்படின்னு இது ரெண்டையும் பெருக்கிக்கிறோம். பெருக்கும் போது என்ன ஆகும்னா ஆல்பா ஸ்கொயர் இன்டூ ஆல்பா இஸ் ஆல்பா கியூப், பீட்டா இன்டூ பீட்டா ஸ்கொயர் இஸ் பீட்டா கியூப். இது ரெண்டுக்கும் ஆல்பா பீட்டா த ஹோல் கியூப் எழுதிக்கலாங்களா? ஸோ நமக்கு என்ன வரும்? ஆல்பா பீட்டாவோட மதிப்பு 1/2 the whole cube அப்படின்னா பாருங்க இது மைனஸ் ஆயிடும். -1 into -1 into -1 is -1, கீழே 2 into 2 into 2 8 வரும். ஸோ இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், இது சம் ஆஃப் த ரூட்ஸ். therefore ஈக்குவேஷன் சமன்பாடு எது அப்படின்னா என்ன வரும்? x square minus sum of the roots na alpha square beta plus beta square alpha into x plus alpha square beta into beta square alpha is equal to 0. இதான் நம்ம பண்ணுவோங்க. இதான் sum of the roots, இது product of the roots. இப்போ அதுக்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். sum of the roots நமக்கு -1/4 னு கிடைச்சது into x plus இதுக்கு நமக்கு -1/8 னு கிடைக்குது. நம்ம பார்த்தோம் இது ரெண்டையும் பாருங்க டினாமினேட்டர்ஸ் ஆர் டிஃபரெண்ட். நம்ம அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் தான் கிரியேட் பண்ணோம். அப்ப 8 ஆல ஹோல் ஈக்குவேஷன் இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டாலையும் பெருக்கிறோம். ஏன் அப்படின்னா 4க்கும் 8க்குமான மீப்போமா, அதாவது LCM of 4 and 8 is 8. இதுல பெரிய நம்பர் 4 வந்து 4ம்
8ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4ஐயும் 8ஐயும் எடுத்துக்கிட்டோம்னா 4ஓடைய மல்டிப்ளிகேஷன் டேபிள் சொன்னால் 8 ஆன்சராக வரும். அப்படி வரும்போது இந்த பெரிய நம்பரை தான் நம்ம மீட்போமா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது LCM of 4 and 8 is the bigger number 8 as one number is the multiple of the other. அதனால 8 தான் நமக்கு இந்த இரண்டோடைய மீட்போமா. அப்போ 8ஆல ஃபுல்லாக இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டையும் பெருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஈக்குவேஷன் கிடைச்சிடும். ஸோ 8x², இது மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 8 இன்ட்டு 1/4x, அப்புறம் மைனஸ் 8 பாருங்க, இந்த பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இப்போ 8ஆல பெருக்கணுங்கிறனால 8 போட்டு 1/8 சமம் 0 போட்டோம். பாருங்க 4 2 வாட்டி இங்கே 8க்கு 8 அப்படியே போடும். இப்போ 8x², இங்கே என்ன இருக்குன்னா வெறும் 2 தான் இருக்கு, பிளஸ் 2x, இங்கே என்ன இருக்குன்னா வெறும் 1 தான் இருக்கு, -1 = 0. இதுதான் நமக்கு தேவையான இந்த செகண்ட் क्वेश्चनோட ஆன்சர். இதுலயே third question, அதாவது 2α plus beta and 2β plus alpha are the roots of the quadratic equation. அந்த quadratic equation கண்டுபிடிங்க அப்படின்னு இருக்காங்க. இதான் ரூட்ஸ் அப்படின்னா நம்ம முதல்ல சம் ஆஃப் த ரூட்ஸும் அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கண்டுபிடிச்சா ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு தேவையான குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அதாவது நமக்கு தேவையான இருபடி சமன்பாடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த மூலங்கள் இருக்கு இல்லைங்களா, இது ஒரு மூலம், இது இன்னொரு மூலம், இது ரெண்டையும் கூட்டி மூலங்களின் கூடுதல் ஒன்று கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் பெருக்கிட்டு இந்த மூலங்களுடைய பெருக்கற் பலனும் கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஃபார்முலாவான x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டூ x பிளஸ் மூலங்களின் பெருக்கற் பலன் சமம் 0 அப்படிங்கிற அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு தேவையான இருபடி சமன்பாடு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்க போறோம். இது ஒரு மூலம், இது ஒரு மூலம், இது ஒரு ரூட், இது இன்னொரு ரூட், இது ரெண்டையும் ஆட் பண்றது தான் சம் ஆஃப் தி ரூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ இது ரெண்டையும் கூட்டிக்கலாம். 2α பிளஸ் பீட்டாவையும் 2β பிளஸ் ஆல்ஃபாவையும் கூட்டணும் அப்படின்னா பாருங்க, 2 ஆல்ஃபாவையும் இன்னொரு ஆல்ஃபாவையும் கூட்டினா 3 ஆல்ஃபா, அதே போல 2 பீட்டாவையும் ஒரு பீட்டாவையும் கூட்டினா 3 பீட்டா. ஸோ 2ல இருந்து 3 வெளியே எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அப்படின்னு கிடைக்கும். நமக்கு ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட மதிப்பு 1/2ன்னு தெரியும். இது ரெண்டையும் பெருக்கிக்கிறோம். ஸோ 3/2 அப்படின்றது தான் நமக்கு சம் ஆஃப் தி ரூட்ஸ். ஸோ 2α பிளஸ் பீட்டா plus 2β plus ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு 3/2 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதாவது மூலங்களின் பெருக்கற் பலன். இது ரெண்டையும் பெருக்கிக்கணும்னு அர்த்தம். 2α plus பீட்டாவையும் 2β plus ஆல்ஃபாவையும் பெருக்கிறோம் அப்படின்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் இது கூட பெருக்குவோம். 2 2s are 4, அப்புறம் ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் ஒண்ணா எழுதிக்கணும். அடுத்து பாருங்க, இது ரெண்டையும் பெருக்கும்போது 2α² ஆகும். அப்புறம் இது ரெண்டையும் பெருக்குமா 2β² ஆகும். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஆல்ஃபா பீட்டான்னு கிடைச்சிடும். பாத்தீங்களா, இது 4 ஆல்ஃபா பீட்டா, இது ஒரு ஆல்ஃபா பீட்டான்னு, இது ரெண்டும் ஒத்த உறுப்புகள், லைக் டேர்ம்ஸ். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 5 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு கிடைச்சிடும். இது ரெண்டுல இருந்து 2 வெளியே எடுத்துடலாங்களா, எடுத்துட்டோம் அப்படின்னா α² பிளஸ் β²ன்னு இது மாறிடும். பட் α² பிளஸ் β²ங்கிறதுக்கு நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு எதுவும் கிடையாது. ஸோ அதுக்கு கண்டுபிடிக்கணும். அதாவது α² பிளஸ் β² கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு a பிளஸ் b the whole square is a² plus b² plus 2ab அப்படின்ற அல்ஜிப்ரேக் ஐடென்டிட்டி தெரியும். அதாவது இயற்கணித முற்றொருமை நமக்கு தெரியும். இதுதான் வேணும் அப்படிங்கும்போது இந்த ரெண்டு ab இடது பக்கம் கொண்டு வரலாங்களா. அப்ப என்ன ஆகும், a plus b the whole square minus 2ab தான் நமக்கு a² plus b² கிடைக்கும். அப்போ இதை ஆல்ஃபா மாத்திடலாம், இதை பீட்டான்னு மாத்திடலாம். ஸோ ஆல்ஃபா பீட்டான்னு ஆயிடுச்சு. ஸோ α² plus β² வேணும்னா இதை எழுதிக்கணும். என்ன, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது. இதை நாம் எங்க எழுத போறோம்னா இந்த இடத்துல எதுக்கு பதிலாக α² plus β² பதிலாக. ஸோ 5 ஆல்ஃபா பீட்டா பிளஸ் 2 வெளியே வச்சுக்கிட்டு α² plus β² பதில் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எழுதிடும். ஓகேங்களா, எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ரெண்டால உள்ள கொண்டு போய் பெருக்கிக்கலாமா. ஸோ 5 ஆல்ஃபா பீட்டா பிளஸ் 2 இன்டூ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர். இந்த ரெண்டு போய் இங்கே வச்சுட்டோம், இந்த ரெண்டு அங்கே போட்டோம், மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டான்னு ஆயிடும். இப்போ 5 ஆல்ஃபா பீட்டால 4 ஆல்ஃபா பீட்டா போச்சுன்னா ஒரு ஆல்ஃபா பீட்டா தானே இருக்கும், அதை இங்கே எழுதிக்கலாமா. பிளஸ் 2 இன்டூ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பு -1/2,
plus 2 into இதனோட value alpha plus beta ஓட value 1 by 2 the whole square. இங்க இந்த ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் போட்டோம். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இது minus 1 by 2. இங்க என்ன ஆகும்னா plus 2 into 1 by 4 னு வரும் இல்லைங்களா? அப்போ 2 வாட்டி இது minus half இது plus half. அப்போ இதனோட மதிப்பு 0 னு கிடைச்சிச்சு. 2 alpha plus beta into 2 beta plus alpha ஓட வேல்யூ நமக்கு 0 அப்படின்னு கிடைக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எழுத போறோம். ஈக்குவேஷன் சமன்பாடு நமக்கு sum of the roots product of the roots கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஃபார்முலா எழுதிக்கிறோம். அதாவது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனோ ஃபார்ம் ஆகிற ஃபார்முலா என்ன அப்படின்னா x ஸ்கொயர் மைனஸ் sum of the roots into x plus product of the roots equal to 0. அதாவது x ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் into x plus மூலங்களின் பெருக்கற்பலன் சமம் 0னு. இப்போ இதனுடைய மதிப்புகளை நம்ம இங்க பிரதியிட போறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா x ஸ்கொயர் மைனஸ் இந்த sum of the roots மூலங்களின் கூடுதல் நமக்கு 3/2 ன்னு வந்திருக்கு. So 3/2 அதுக்கப்புறம் இந்த x எழுதிக்கிறோம் பிளஸ் பாருங்க இந்த ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் இதுதான் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் மூலங்களின் பெருக்கற்பலன் நமக்கு 0 ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ 0 0 அப்படின்றது தான் நமக்கு இங்கே கிடைக்குது. பட் பாருங்க இது ஒரு ஃப்ராக்ஷனா இருக்கு பின்னமா இருக்கனால இது இருக்கிற டினாமினேட்டர் பகுதி இருக்கு இல்லைங்களா இந்த பகுதியால இந்த முழு சமன்பாட்டையும் பெருக்கணும்னா நமக்கு ஒரு சிம்பிள் நம்பரா கிடைச்சிடும். அதுக்காக 2ஆல பெருக்கிறோம். ஸோ 2x ஸ்கொயர் மைனஸ் 3/2 இன்டூ 2x இந்த 0வை நம்ம எதாலையும் பெருக்க வேண்டாம். ஈக்குவல் டு 0 இன்டூ 2 0. பாருங்க இந்த 2க்கும் போயிடும். ஃபைனலா நமக்கு 2x ஸ்கொயர் மைனஸ் 3x ஈக்குவல் டு 0 அப்படின்ற குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருபடி சமன்பாடு தான் இந்த क्वेश्चनோட ஆன்சரா கிடைக்குது. இவ்வளவுதான்.